எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயரிய சமூக நீதி கொள்கையை கொண்டு சிறப்புடன் செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு. வனங்களிலும் மலைப்பகுதிகளிலும் வாழும் பழங்குடியினரின் சமச்சீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வழியாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. அடிப்படை சேவைகள் அனைவரின் உரிமை. இவ்வழியில் பழங்குடியினரின் கல்வி கனவு போக்குவரத்து இல்லாததால் தடைப்பட்டு நிற்கும் நிலையை மாற்ற 4 கோடி மதிப்பில் 26 பள்ளி வாகனங்களையும், துரிதமான மருத்துவ சேவை கிடைத்திட 46 நடமாடும் மற்றும் அவசர மருத்துவ சேவை வாகனங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம். கல்வி எனும் ஒளியை நோக்கி 8 விடுதிகளுக்கான பணிகள் துவக்கப்பட்டு 39 கோடி மதிப்பில் 3 நவீன பரந்த இடவசதியுடனான விடுதிகள் கட்டப்பட்டு 600 மாணாக்கர்கள் முதற்கட்டமாக பயனடைய உள்ளனர். வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த விடுதிகளுக்கு மாற்றாக மாணாக்கர்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் 28 கோடி மதிப்பில் 4 2 விடுதிகள் 15 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு 350 மாணாக்கர்கள் பயனடைய உள்ளனர். மேலும் 2000 மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் 15 விடுதிகள் 83 கோடி மதிப்பில் 10 மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தொல்குடி திட்டத்தின் கீழ் 1000 வீடுகள் அளிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி தற்போது 13 கோடி மதிப்பில் மேலும் 250 வீடுகள் பயனாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கல்வி அறிவு வழங்கி வாழ்வை மேம்படுத்தும் பள்ளிகளை 4000 மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் 39 கோடி மதிப்பில் 39 பள்ளிகளில் புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அறிவுசார் பணி ஊக்குவிப்புடன் இருப்பதை உறுதி செய்ய 117 கோடி மதிப்பில் 120 சமுதாய கூடங்கள் அறிவிக்கப்பட்டு 50,000 குடும்பங்கள் பயன்பெறும் வண்ணம் தற்போது 16 கோடி மதிப்பில் 16 சமுதாய கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மக்களின் மகிழ்ச்சியை உறுதி செய்யும் அரசு 25 பல்நோக்கு மையங்களை 15 கோடி மதிப்பில் அறிவித்து தற்போது 25,000 குடும்பங்கள் பயன்பெறும் வண்ணம் 9 மையங்களை 5 கோடி மதிப்பில் கட்டி பொது நிகழ்ச்சி பயன்பாட்டிற்கு அளித்துள்ளது. 211 கோடி மதிப்பில் 334 பணிகளை ஒப்படைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறது.